வடமேற்க சார்ந்து ஒரு கொஞ்சம் தள்ளி கொடுப்போம். அதாவது வட கிழக்கு என்ட்ரன்ஸாக இருந்துச்சுன்னா நேராக அந்த பூஜை ரூம் தான் பார்க்குற மாதிரி பூஜை ரூமில் எரியிற தென்கிழக்கு கிச்சனோட வடமேற்கில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அல்லது கட்டும் பொழுதே அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு கிரானைட் போட்டு அமைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. முடிஞ்ச வரைக்கும் இப்போல்லாம் ரூமை தவிர்த்துருங்க. ஒரு கபோர்ட் மாதிரி சின்னதாக அளவாக வச்சுக்கோங்க. பூஜை படங்கள் நிறைய வைக்க வேண்டாம். நம்மளோட முன்னோர்கள் எப்படி வழிபாடுகளை பண்ணாங்களோ அந்த மாதிரி மனிதனோட மூலாதார சக்கரா பேசிக் சக்கராவில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய கலர். இந்த கலர் இருந்தால் தான், அதிக அளவில் இருந்தால் தான் அந்த சக்கரா வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆனால் தான் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவல் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நம்பரை எடுத்து நம்ம பார்த்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட உரிமையாக கேளுங்க, சண்டை போட்டு கேளுங்க. மகாலயபட்சம் 15 நாட்களில் அவங்களோட வீட்டுக்கு இறந்தவர்கள் வருகிறார்கள். அப்போ வந்து அவங்களுக்கு நல்ல படையல் போடணும், திதி கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய கான்செப்ட் இருக்குது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இருப்பியல் வாஸ்து நிபுணர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, நற்பவிமா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன்ப்பா மேம். இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்ம வாஸ்து பத்தி நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கோம். நிறைய பேர் வாஸ்து பத்தி பேசுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலவங்க சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து நிறைய பேரால ரொம்பவே ஈர்க்கப்படுது. அதுல குறிப்பா இந்த பூஜை ரூம் வாஸ்து பத்தி பேசும்போது தான் தொடர்ந்து சந்தேகம் கேட்டுட்டே இருக்காங்க நேயர்கள். இப்ப இந்த பூஜை ரூமுக்கான வாஸ்து அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுல முதல்ல வந்து எந்த திசையில பூஜை ரூமை அமைக்கணும், சுவாமி படங்கள் எந்த திசையில வைக்கணும், இதுலதான் மேம் நிறைய பேருக்கு குழப்பமே இருக்கு. சோ அத பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க மேம். இப்ப கொங்கு மண்டலத்திலலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள், பெரிய சின்ன அளவுல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா வளர்ச்சிக்கு வந்து வீடு பார்த்தீங்கன்னா பெரிய, அதாவது பிரம்மாண்டமாக இருக்கும். ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட்டு 12 ஃபீட் வச்சு அவ்வளோ பிரமாதமாக, அவ்வளோ ஆர்கிடெக்ட் வச்சு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு போன பிறகு டோட்டலாக டவுனு லோ. அதாவது அங்கே வந்து அழகுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, வாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய செடிகள் வளர்த்துறேன், வீட்டை சுற்றி அழகழகாக மரங்கள் வைக்கிறேன் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டுலாம் வச்சுருவாங்க. அங்கே தான் வாஸ்து பாதிப்பை உருவாக்கிறோம். ஏன்னா இந்த சில மரங்கள் சில பகுதிகளில் இருக்கக்கூடாது, கொடிகள் சில இடங்களில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கான்செப்டும் இருக்குது. வாஸ்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் வந்து மரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது இருப்பியெல்லாம் அதுவும் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா லோடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதில் குறிப்பாக இங்கே சென்னையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து வடகிழக்கு பூஜை ரூம் தான் இன்னும் வச்சுருக்காங்க. கன்சல்ட்டிங் முடித்த பிறகு கூட சில பேர் மாற்றுறதே கிடையாது. ஏன்னா ஈசானிய பாகம், ஈசனோட பாகம், குருவோட இடம் அப்படின்னு சொல்லி, தெய்வத்துக்கு உண்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசானியத்தில் வடகிழக்கில் தான் பூஜை ரூம் வைப்பாங்க, குட்டியாக வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருக்கிற வீடுகள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களோட பொருளாதார நிலைமையை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன விஷயத்தில் தடைகள் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். நிச்சயமாக யாரும் மறுக்கவே முடியாது, கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அங்கே. அது போலவே தென்மேற்கில் எங்கெல்லாம் பூஜை ரூம் இருக்கோ அங்கெல்லாம் நிறைய பணம் வரும். ஆனால் வந்தால் தங்காது. அங்கே கணவன் மனைவி உறவுக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய வழக்குகள் இருக்கும் மெயினாக. அது போலவே நிறைய வாழ்க்கையில் நிறைய தடைகள், நிம்மதியற்ற நிலை. தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை தொழிலில் வந்து நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நம்பி வச்சுருப்போம் ஒரு தொழிலில் ஒருத்தனை, அவன் வந்து நம்ம தொழிலையே நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் ஆரம்பித்து நம்ம மனசங்கடத்தை உருவாக்குவான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். இதில் வந்து குறிப்பாக வந்து இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது பெரிய அளவு பாதிப்பு கொடுக்குது. ஓகே. இப்போ எந்த திசையில பூஜை ரூம் அமைக்கிறதுக்கு சிறந்த இடம்? அது சிறந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஜென்ரலாக எங்களோட பிளானில் நான் கொடுக்குறத சொல்கிறேன். நான் வந்து வடமேற்கு கொடுப்பேங்க. இப்போ வடமேற்குலேயும் எக்ஸாக்ட் வடமேற்குக்கு போகிறது இல்லை, வடக்கு திசையில் வடமேற்க சார்ந்து ஒரு கொஞ்சம் தள்ளி கொடுப்போம். அதாவது வட கிழக்கு என்ட்ரன்ஸாக இருந்துச்சுன்னா நேராக அந்த பூஜை ரூம் தான் பார்க்குற மாதிரி, பூஜை ரூமில் எரியிற தீபம் தெரிகிற மாதிரி ஒரு பூஜை அறை. வெளியிலேருந்து நீங்கள் வாசல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை ரூம் தெரியும். ஆமாம், சிலவங்க கதவை திறந்தோன்னே நேராக பூஜை ரூம் தெரியும், அப்படி தான் கொடுப்போம். ஆனால் எக்ஸாக்டாக வடமேற்குங்கிறத தள்ளி போகிறதில்ல. வடமேற்கில் ஒரு ரூம் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி கொடுப்போம். இப்போ கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் அது போலவே தென்கிழக்கில் கொடுக்கலாம். தென்கிழக்கில் நம்ம கிச்சன் கொடுக்கறதுனால
தென்கிழக்கு கிச்சனோட வடமேற்குல ஒரு ஷெல்ஃப் மாரி வச்சுக்கங்க. இல்ல அல்லது கட்டும் பொழுதே அந்த மாரி ஒரு ஷெல்ஃப் மாரி ஒரு கிரானைட் போட்டு அமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிக் குடுக்குறது. முடிஞ்ச வரைக்கும் இப்பல்லாம் ரூம தவிர்த்துருங்க. ஒரு கபோர்ட் மாரி சின்னதா அளவா வச்சுக்கங்க. பூஜை படங்கள் நெறைய வைக்க வேண்டாம். நம்மளோட முன்னோர்கள் எப்படி வழிபாடுகள பண்ணாங்களோ, அந்த மாரி கொஞ்சம் ரிலாக்ஸா ஃப்ரீயா இருங்க. பூஜை பண்றேன் டெய்லி YouTubeல சொல்ற பூஜையெல்லாம் டெய்லி பண்ணிட்டு தான் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். வேண்டாம். குறைவான படங்கள வச்சுக்கங்க. ஒரு தீபம் காலையில ஒரு 2 மணி நேரம் தீபம் எரியுதா? மாலை நேரத்தில 2 மணி நேரம் தீபம் எரியுதா? ஒரு ஊதுபத்தி கொளுத்துறீங்களா? அது ஒரு நறுமணத்துக்காக, வீட்டோட எனர்ஜி சேஞ்சஸ்க்காக. தீபம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நம்ம தீபம் ஏற்றும்போதே நம்ம மனசுல ஒரு மகிழ்ச்சி. எல்லாமே மனசுக்காக தான். பூஜை ரூம் இருந்தா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்ப கூட நீங்க இடிக்க வேண்டாம் உங்களோட பூஜை ரூம. அந்த ஃபோட்டோஸ மட்டும் நான் சொல்ற மாதிரி வடமேற்குல கொண்டு போய் வச்சு தீபம் ஏற்றுங்க. அல்லது தென்கிழக்குல தென்கிழக்கு கிச்சன்ல வடமேற்கு மூலையில வச்சு தீபம் ஏற்றுங்க. ஒரு பயமும் வேண்டாம் உங்களுக்கு. இந்த பூஜை ரூம் செல்ஃபெல்லாம் கூட இருக்கட்டும். உங்களுக்கு நல்லது நடந்த பிறகு எடுத்துக்கலாம். எந்த பூஜை ரூம்ல எங்க ஜன்னல் இல்லாம இருக்கோ, அந்த வடகிழக்குல 2 பக்கத்துலயும் வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்குன்னு சொல்லக்கூடிய உங்க வீட்ல ஒரு ஜன்னல் 1 அடிக்கு 1 அடியாவது ஓப்பன் பண்ணுங்க. வாய்ப்புகள நீங்க உருவாக்கிக்கங்க. வாய்ப்புகள பூஜை ரூம் அங்க வச்சு பூஜை பண்ணி நீங்களே வரக்கூடிய நல்ல விஷயங்கள தடை பண்ணிட்டு இருக்குங்கிற புரிதல கொண்டு வந்தீங்க அப்படின்னா, சூப்பரா ஜெயிச்சிரலாம். நம்பிக்கையோட ஒரே ஒரு ஜன்னல் வச்சுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா. சரவணாதேவி இருப்பியல் அப்படின்னு சொன்னாலே, அதுல ரொம்ப முக்கியமானது வாஸ்து. அதுக்கப்புறமா சுவிட்ச் வேர்டு தான். இத சொல்லுங்க உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நிச்சயமா. சொல்றது உண்டு. நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோல கூட நெறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் நெறைய பேர் ட்ரை பண்ணாங்க. எம்எஸ்டிகாலாம் சொன்னீங்க. அது நல்ல ரிசல்ட் இருக்குன்னு கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியிலயும் வந்து பணவரவை அதிகரிக்கிறதுக்கு எங்களுக்கு சுவிட்ச் வேர்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேம். நிச்சயமா. பணவரவு லக்கு. ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னா, எல்லாரும் தான் எல்லா விஷயத்தையும் செய்றாங்க. அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நல்லா புத்திசாலித்தனமா ஆக்டிவா பண்ணுவாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து ஒரு தடை வந்தது. அவங்க அந்த இடத்துல சோர்ந்து போயிறாங்க. நான் எவ்வளவோ உழைக்கிறேன்ப்பா, என்னால சக்சஸ் பண்ண முடியலன்ட்டு. அவங்கலாம் வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய நம்பர வந்து நான் சொல்றக்கூடிய கலர்ல எழுதுனாங்க அப்படின்னா, நிச்சயமா ஜெயிச்சிரலாம். அதாவது ஒரு ரெட் கலர் கார்டு மாரி எடுத்துக்கணும். இதுக்கு எதுக்காகன்னு சொல்லிர்றேன். இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட மூலாதார சக்ரா, பேசிக் சக்ராவுல அதிகப்படியா இருக்கக்கூடிய கலர். இந்த கலர் அ இருந்தா தான், அதிக அளவில் இருந்தா தான், அந்த சக்ரா வந்து கரெக்ட்டா ஆக்டிவேட் ஆனா தான், அவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவல் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மூலாதார சக்ரா வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். அந்த சக்ரா வந்து ஓட கலர் வந்து அதில 3 கலர்ஸ் இருக்கு. அதில மேஜரான கலர் ரெட்டு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கலர எடுத்து நம்ம பயன்படுத்தும்போதே, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவா ஆயிருவோம். நல்ல சிந்தனை இருக்கும். ஒரு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி அடிச்சிரலாம் ஒரு விஷயத்த. அப்ப ரெட் கலர் கார்டுல எல்லோ கலர்ல 1913 அப்படிங்கிறத எழுதி ஒட்டிட்டு, அடிக்கடி நம்ப அ முகம் பார்க்கிற கண்ணாடியில, நம்ம டேபிள் மேல வைக்கலாம். இந்த மாரி நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வச்சு பார்க்கறதும், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நம்பர எடுத்து நம்ம பார்த்துட்டு, நமக்கு என்ன வேணுமோ, அத வந்து இந்த யுனிவர்ஸ் கிட்ட உரிமையா கேளுங்க. சண்ட போட்டு கேளுங்க. நிச்சயமா கிடைக்கும். நிச்சயமா. ஸோ இப்ப வந்து மகாலயபக்ஷம் தொடங்கிருச்சு மேம். இந்த மகாலயபட்சத்துல என்ன மாரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும்? நம்முடைய கர்மாவ குறைக்கிறதுக்கு குறிப்பா என்ன விஷயங்கள் பண்ணணும்? அத பத்தி சொல்லுங்க மேம். நிச்சயமா. மகாலயபட்சம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம். நம்ம எவ்வளவோ வழிபாடுகள் பண்றோம். நெறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். ஃபாஸ்டிங் இருக்கோம். எல்லாமே பண்றோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம். அப்ப நம்ம வந்து எல்லா புராணங்கள்ல என்ன சொல்றாங்க, இந்த மகாலயபட்சம் 15 நாட்கள்ல அவங்கவங்களோட வீட்டுக்கு இறந்தவர்கள் வருகிறார்கள். அப்போ வந்து அவங்களுக்கு நல்ல படையல் போடணும், திதி குடுக்கணும் அப்படிங்கிற நெறைய கான்செப்ட் இருக்கு. இதுல வந்து இன்னைக்கு அவசர உலகம். அவங்கவங்க எல்லாம் நல்லா சீக்கிரமா ஆஃபீஸுக்கு போகணும். நெறைய விஷயங்கள ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க. நெறைய இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல தான் எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க அ டெய்லி கூட நான் வந்து எள்ளும் தண்ணி விட்டு திதி குடுக்கறது ரொம்ப சிறப்பு. பேர் சொல்லி டெய்லி குடுக்கணும். நிச்சயமா குடுக்கறது முயற்சி பண்ணுங்க. எல்லாருமே தவிர்க்காதீங்க. இது ரொம்ப அற்புதமான காலகட்டம். கொடுக்கலாம். அல்லது அதுக்குண்டான வாத்தியார்கள், குருக்கள கூப்ட்டு வீட்லயும் வந்து குறிப்பிட்ட திதியில இப்போ ஒருத்தர் வந்து திரையோதசி திதியில இறந்திருந்தாருன்னா, அந்த அன்னைக்கு கூப்ட்டு நம்ம குடுக்கலாம். இது எல்லாமே என்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்க, அது வந்து மகாபரணி.
மகாபரணிங்கிறது 12ஆம் தேதி 12/9/2025 அன்னைக்கு வருது. அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன கான்செப்ட்லேயே குருக்கள் கூப்பிட்டு வாத்தியார் கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு கொடுக்கலாம். எள்ளும் தண்ணியும் விடலாம், இலை போட்டு படையல் போடலாம். எல்லாமே ஒவ்வொரு பாசிட்டிவாக நம்மளுக்கு கொடுக்கும். சரி எதுவுமே என்னால் முடியல, ஆஃபீஸ் வந்துட்டேன், இதெல்லாம் என்னால் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையா, பக்கத்தில் ஒரு தயிர் சாதம் ஒரு 4 நபர்களுக்கு அல்லது உங்களுக்கு எத்தனை பேருக்கு முடியுதோ தயிர் சாதம், எலுமிச்சம் ஊறுகாய் கண்டிப்பாக இருக்கணும். ராஜகனி, எலுமிச்சம் ஊறுகாய் ப்ளஸ் வாட்டர் பாட்டில், தண்ணீர் பாட்டில். இது வந்து தானமாக அடுத்த வேலை சும்மா போகிறேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு போகக்கூடாது. அடுத்த வேலை உணவு இல்லாதவங்க நலிந்தவர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறது சிறப்பு. அந்த மாதிரி நம்ம இந்த 15 நாட்களும் கொடுக்கணும். 15 நாட்களும் இந்த மாதிரி தயிர் சாதம், எலுமிச்சை ஊறுகாய், தண்ணீர் பாட்டில் ரெகுலராக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு இந்த மகாலயபட்சம் வரத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை உங்களுக்கு கிடைக்கும், ஓப்பன் ஆகும் நிச்சயமாக. இது பல ஆண்டுகள் நான் பல பேருக்கு சொல்லி ஜெயிச்ச ஒரு விஷயம். எல்லாருமே பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து பத்தி எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், அது மட்டும் இல்லாம மகாலயபட்சத்துல நம்ம என்ன மாரியான விஷயங்கள தானமா குடுக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி மேம். நன்றிங்கம்மா. நற்பவிங்கம்மா.